யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறலாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, நோன்பு நோற்றால் நீங்கள் தக்குவாதாரியாக மாறலாம் என்று இறைவன் சொல்லுகிறான். யாருடைய நோன்பு அவரை தக்குவாதாரியாக மாற்றவில்லையோ அவருடைய நோன்பில் பிரச்சனை இருக்கிறது. யாருடைய நோன்பு அவரை தக்குவாதாரியாக உருவாக்கவில்லையோ அவருடைய நோன்பில் குறைபாடு இருக்கிறது. அதுதான் அதனுடைய அர்த்தம் ஈமானியர்களே. ஆக தக்வா என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கிறது. இந்த ரமலான் முடிவடைகின்ற போது அல்லது இந்த நோன்பு முடிவடைகின்ற போது நான் தக்வாதாரியாக இருக்கிறேன் என்றால் இந்த ரமலான், இந்த நோன்பு என்னை தக்வாதாரியாக மாற்றி இருக்கிறது, இந்த ரமலானை நான் நல்ல முறையில் பயன்படுத்தி இருக்கிறேன் என்று அர்த்தம் தோழர்களே. ஆக தக்வா என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்கிறது. எங்களில் பலர் தக்வாவை பற்றி நினைக்கின்ற போது தக்வா என்றால் இறையச்சம் என்று தமிழிலே மொழிபெயர்ப்பார்கள். இறையச்சம் என்ற அந்த மொழிபெயர்ப்பு தக்வா என்பதற்கான முழுமையான அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு அல்ல தோழர்களே. இறையச்சம் என்றால் எங்களில் பலர் நினைத்து கொண்டிருப்பதை போல அல்லாஹுவை பயப்படுகிறேன், அல்லாஹுவை நான் அஞ்சுகிறேன் என்று மனதால் நினைத்து கொண்டு நாங்கள் விரும்பியதை போல வாழுவது அல்ல. இப்படித்தான் பலர் இறையச்சத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள். தக்வா என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தக்வாவை பற்றி கேட்கிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், தோழரே, நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையில் சென்றிருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என்று சொல்லுகிறார்கள். ஃபமா அமில்த, நீங்கள் எப்படி என்ன செய்வீர்கள் என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தோழரே, நான் எனது ஆடைகளை மடித்துக் கொண்டு அந்த பாதையில் மெதுவாக கவனமாக அந்த பாதையை கடப்பதற்கு முயற்சி செய்வேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபதாலிக தக்வா, அதுதான் தக்வா என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற போது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் மாறு செய்துவிடக் கூடாது, பாவம் செய்துவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து கவனமாக ஒவ்வொரு நிமிடத்தையும் கடப்பதுதான் தக்வா ஈமானியர்களே. இதனை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக வரைவிலக்கணப்படுத்துகிறார்கள். தக்வா என்றால் ஃபிஅலுல் மஅமூராத், ஏவப்பட்ட விடயங்களை செய்வது, வ தர்குல் மன்ஹியாத், தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு விடுவது, இதுதான் தக்வா என்று சொல்லுகிறார்கள். எங்களுக்கு எவைகளை எல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் ஏவி இருக்கிறார்களோ அதனை செய்வதும், எவற்றை விட்டும் எங்களை தடுத்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு விடுவதும் தான் தக்வா என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக ஏவப்பட்ட காரியங்களை செய்வதென்றால் நன்மைகள் செய்வது, தடுக்கப்பட்டவைகளை விடுவதென்றால் பாவங்களில் இருந்து நாங்கள் விடுபடுவது, பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்வது, இதுதான் தக்வா என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ரமலான் எங்களை இப்படியானவர்களாக மாற்றி இருக்கிறது என்றால், இந்த வருட நோன்பு இப்படி பண்புள்ளவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறது என்றால் நாங்கள் தக்வாதாரிகள். எங்களை தக்வாதாரியாக இந்த நோன்பு மாற்றி இருக்கிறது. நான் நோற்ற நோன்பு பிரயோசனமான நோன்பு, நான் நோற்ற நோன்பில் அர்த்தம் இருக்கிறது, இல்லை என்றால் என்னுடைய நோன்பில் குறைபாடு இருக்கிறது. ஈமானியர்களே, இறைவன் தக்வாதாரிகளுடைய பண்புகளை பற்றி குர்ஆனிலே பேசுகிறான். அந்த பண்புகள் எங்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் நிச்சயம் நாங்கள் தக்வாதாரிகள் என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியும் தோழர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, நீங்கள் உங்களுடைய ரப்பிடம் இருக்கின்ற மன்னிப்பின்பால் விரைந்து செல்லுங்கள், சுவனத்தின்பால் விரையுங்கள். இறைவன் இரண்டு விடயங்களை சொல்லுகிறான். உங்களுடைய ரப்பிடம் இருக்கின்ற மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், சுவனத்தின்பாலும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து,
அந்த சுவனத்தினுடைய விசாலம் அல்லது அந்த சுவனத்தினுடைய அகலம் எந்த அளவு என்றால் அஸ்ஸமாவாத்து வல் அர்து, வானங்கள் மற்றும் பூமி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இவ்வளவு விசாலமான சுவர்க்கம், இவ்வளவு அகலமான சுவர்க்கம் யாருக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் உஇத்தத் லில் முத்தகீன், அல்லாஹ்வை பயப்படுகின்ற, அல்லாஹ்வை அஞ்சி வாழுகின்ற தக்வாதாரிகளுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அந்த தக்வாதாரிகளுடைய பண்புகளை அல்லாஹ் பேசுகிறான். தோழர்களே, அல்லாஹ் சொல்லுகின்ற போது அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ரா வத்தர்ரா, அவர்கள் எப்படியானவர்கள் என்றால் இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். கஷ்டமாக இருக்கின்ற போதும் லாபமாக இருக்கின்ற போதும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள். கோபத்தை விழுங்குவார்கள், கோபப்படமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, கோபத்தை விழுங்கிக் கொள்ளுவார்கள். மக்களை மனிதர்களை மன்னிப்பார்கள். நன்மைகள் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். இந்த வசனத்தில் தக்வாதாரிகளுக்குரிய பண்புகளாக 3 பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்று, நாங்கள் லாபம் அடைகின்ற போதும் அல்லது இன்பமாக இருக்கின்ற போதும், நாங்கள் நஷ்டமடைகின்ற போதும் அல்லது நாங்கள் கஷ்டப்படுகின்ற போதும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். தக்வாதாரிகள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள், கோபத்தை விழுங்கிக் கொள்ளுவார்கள், மக்களை மன்னிப்பார்கள் என்று 3 பண்புகளை சொல்லுகிறான். அடுத்த வசனத்தில் இன்னும் ஒரு பண்பை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த தக்வாதாரிகள் எப்படியானவர்கள் என்றால் ஒரு மானக்கேடான செயலை அவர்கள் செய்துவிட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டால், பாவம் செய்து விட்டால் உடனே அவர்கள் அல்லாஹ்வை நினைப்பார்கள், உடனே அல்லாஹ்வை அவர்கள் நினைப்பார்கள். அவர்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யாருதான் இருக்கிறார்? அவர்கள் அறிந்து கொண்டே அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தில் நிலையாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தக்வாதாரிகளுடைய பண்புகளை சொல்லுகிறான். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, ஒரு தக்வாதாரி மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் அல்லது பாவம் செய்து விட்டால், அவனுக்கு அநியாயம் இழைத்துக் கொண்டால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டால் உடனே அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அல்லாஹ்வை அவன் நினைவு கூறுவான். உடனே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வான், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருவான். அவன் அறிந்து கொண்டே அந்த பாவத்தில் நிலையாக அவன் தொடராக இருக்க மாட்டான், அந்த பாவத்தில் இருந்து அவன் மீண்டு விடுவான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகிறான். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் ஒரு பாவத்தில் ஈடுபடுகின்ற போது அந்த நேரம் எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது என்றால், உடனே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோருகிறோம் என்றால், உடனே அல்லாஹ்வை நாங்கள் பயந்து அந்த பாவத்தை விட்டு மீண்டு விடுகிறோம் என்றால், நிச்சயம் எங்களுடைய உள்ளத்தில் தக்வா இருக்கிறது என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த தக்வாவினுடைய பிரதிபலிப்பை நாங்கள் அவதானிக்கலாம். ஈமானியர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த பண்புகளை நாங்கள் காண முடியும். அவர்கள் மக்களை மன்னிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கஷ்டமாக இருக்கின்ற போதும், அவர்கள் செல்வ செழிப்போடு இருக்கின்ற போதும் செலவு செய்திருக்கிறார்கள். கோபம் வருகின்ற போது அந்த கோபத்தை அடக்குபவர்களாக இருந்திருக்கிறார்கள். பாவம் செய்துவிட்டால் உடனே அல்லாஹ்வை நினைத்து அழுபவர்களாக, அல்லாஹ்வை நினைத்து அஞ்சுபவர்களாக, அல்லாஹ்வை நினைத்து அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை தேடுபவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த பரிகாரம் தன்னுடைய உயிர்தான் பிரிய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தாலும், அந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் உயிரை இழந்து அல்லாஹ்விடத்தில் தௌபாவை தேடிவிட வேண்டும் என்பதில் அவர்கள் ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருந்திருக்கிறார்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு, மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹாபாக்கள் என்பவர்கள் புனிதர்கள், ஆனால் அவர்களும் மனிதர்கள். சில நேரங்களில் அவர்களும் பாவம் செய்து விடுகிறார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். தோழர்களே, உடனே அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி ஓடி வருகிறார்கள். எங்களை போன்று
பாவத்தை செய்துவிட்டு, அந்த மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் மறைத்துவிட்டு அவர்கள் அந்த பாவத்தை செய்யாததை போல அவர்கள் வாழவில்லை. உடனே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது, பயம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ் தஹிர்னி, அல்லாஹ்வுடைய தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று அந்த நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள். செல்லுங்கள் தோழரே, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். சென்றவர் தோழர்களே, சென்றவர் மீண்டும் வராமல் இருந்திருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்துவிட்டு வராமல் இருந்திருக்கலாம். அவருடைய உள்ளம் கேட்கவில்லை, அவருடைய உள்ளம் கேட்கவில்லை. அல்லாஹ் பேசுகிறானே, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நபியே உம்முடைய ரப்புடைய பிடி இருக்கிறதே அது மிக கடுமையானது என்று அல்லாஹ் பேசுகிறானே. உண்மைக்குண்மையாக அல்லாஹ்வை பயந்தவர்கள் மீண்டும் வருகிறார். மீண்டும் நபிகளார் அனுப்பி வைக்கிறார்கள். மீண்டும் வருகிறார், மீண்டும் அனுப்பி வைக்கிறார்கள், மீண்டும் வருகிறார். இப்படி 4வது தடவை வருகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், எதிலிருந்தப்பா நான் உன்னை தூய்மைப்படுத்த வேண்டும்? எதிலிருந்து நான் உன்னை தூய்மைப்படுத்த வேண்டும்? யா ரசூலல்லாஹ் மினஸ்ஸினா, விபச்சாரத்திலிருந்து என்று அந்த நபித்தோழர் சொல்லுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அபிஹி ஜுனூன், தோழர்களே இவருக்கு என்ன பைத்தியமா? இல்லை யா ரசூலல்லாஹ், அவர் பைத்தியக்காரர் கிடையாது. அஷரிப ஹம்ரன், அல்லது மதுவை குடித்து விட்டாரா, சாராயம் அறிந்து விட்டாரா என்று நபிகளார் கேட்கிறார்கள். ஒரு நபித்தோழர் எழும்பி அவரை ஊதச் சொல்லி அவருடைய வாயை முகர்ந்து பார்த்து விட்டு, யா ரசூலல்லாஹ் மதுவினுடைய வாடை வரவில்லை, நாற்றம் வரவில்லை, தெளிவாகத்தான் இருக்கிறார், தெளிவாகத்தான் பேசுகிறார் என்று சொல்லுகின்ற போது நபிகளார் கேட்கிறார்கள், அஸனைத அன்த, நீங்கள் விபச்சாரம் செய்தீர்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்ற போது அங்கே தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. தோழர்களே, என்ன தண்டனை? திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்தால் முஃமினான ஒரு குழு பார்த்து கொண்டிருக்க, கல்லால் எறிந்து உயிர் விரிகின்ற வரை கல்லெறிய வேண்டும். அந்த சட்டம் அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். அதுதான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று தேடியும் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தண்டனை அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்களில் இருவிதமாக பேசிக் கொள்ளுகிறார்கள். ஒன்று, மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் செய்த பாவம் அவரை சுற்றி கொண்டது, அவரை பிடித்துக் கொண்டு சூழ்ந்து கொண்டது என்றும், இன்னும் ஒரு சாரார், மாயிஸுடைய தௌபா இருக்கிறது, அவருடைய தௌபாவை மிஞ்சிய ஒரு தௌபா இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய தொடைகளில் கைகளை வைத்து, யா ரசூலல்லாஹ் நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என்று தேடி வந்தார். அவருடைய தௌபாவை மிஞ்சிய ஒரு தௌபாவா என்று சில சஹாபாக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாயிஸுடைய தௌபாவை இந்த சமுதாயத்திற்கு பங்கு வைத்தாலும் போதுமானது, விசாலமானது என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அவர்கள் பாவம் செய்த போது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடி வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தௌபாவை தேடி வருகிறார்கள். நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது, என்னை படைத்த ரப்பை சந்திக்கின்ற போது நபிகளார் சொல்லுகிறார்களே, ஒரு அடியான் விபச்சாரம் செய்தால் படைத்த ரப்பு வெட்கப்படுகிறான் என்று சொன்னார்களே, நான் நாளை என்னுடைய ரப்பை சந்திக்கின்ற போது அவனை வெட்கப்படுத்தியவனாக சந்தித்து விடக்கூடாது என்ற அச்சம், அவனை சந்திக்கின்ற போது அவனுடைய தண்டனைக்குரியவனாக நான் இருந்துவிடக் கூடாது என்ற பயம் அவர்களுடைய உள்ளத்தில் உறுத்துகிறது. உடனே தௌபாவை தேடி வருகிறார்கள். அந்த தௌபா தன்னுடைய உயிர் விரிய வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது பரவாயில்லை, நாளை என்னுடைய ரப்பை சந்திக்கின்ற போது நான் தூய்மையானவனாக சந்திக்க வேண்டும் என்ற அந்த அச்சம் இருக்கிறது. இதுதான் தக்வா தோழர்களே. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பண்புள்ளவர்கள் தான் தக்வாதாரிகள் என்பதை குர்ஆனிலே நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, நாங்கள் செய்யாத பாவங்களா? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் விடிந்தது தொடக்கம் உறங்குகின்ற வரை எங்களுடைய செயற்பாடுகளை பட்டியலிட்டால் நாங்கள் செய்த நன்மைகளை விட பாவங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் கவலைப்படுவது கிடையாது. எங்களுடைய உள்ளத்தில் கவலை வருவது கிடையாது. எங்களுடைய உள்ளத்தில் படைத்த ரப்பின் மீது அச்சம் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, உண்மையான தக்வாதாரிகள் என்று சொல்லுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாத தோழர்களே. ஆக நாங்கள் பாவங்கள் செய்துகின்ற போது
அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். தக்வாவுக்கான அடையாளங்கள் அன்பிற்குரியவர்களே, எத்தனை தடவைகள் எங்களுடைய நெற்றி சஜிதாவிலே அல்லாஹ்வை சந்தித்திருக்கிறது, எத்தனை தடவைகள் சஜிதாவிலே நாங்கள் அல்லாஹ்வோடு பேசி இருக்கிறோம். அறிஞர்கள் சொல்லுவார்கள், தொழுகை என்பது ரப்போடு அடியார்கள் பேசுவது, குர்ஆன் ஓதுவது என்பது ரப்பு அடியார்களோடு பேசுவது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். எத்தனை தடவைகள், எத்தனை தொழுகைகள், எத்தனை சஜிதாக்களில் படைத்த ரப்போடு நாங்கள் பேசி இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எத்தனை சஜிதாக்களில் எங்களுடைய கண்கள் கண்ணீர் வடித்திருக்கிறது, எத்தனை சஜிதாக்களில் எங்களுடைய உதடுகள் அழுகையோடு அசைந்திருக்கிறது, எத்தனை சஜிதாக்களில் எங்களுடைய உள்ளம் உருகி கண்கள் கண்ணீர் வடித்து படைத்த ரப்பிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அந்த நிலை எங்களுக்கு உருவாகாத வரை எங்களுடைய உள்ளத்தில் தாக்கமில்லை என்று சொன்னால் நிச்சயம் அது உண்மைதான் தோழர்களே. இந்த ரமலான், ஒவ்வொரு ரமலானும் நாங்கள் கடக்கின்ற போது ஒவ்வொரு முஃமினுக்கும் ஒரு கவலை இருக்கும். நான் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தி இருக்கிறேனா, நல்ல முறையில் பயன்படுத்தி இருக்கிறேனா, லைலத்துல் கத்ரை அடைந்திருக்கிறேனா என்ற ஒரு உணர்வு இருக்கும். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் ரமலானுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம், நாங்கள் ரமலானுடைய முதல் பகுதியில் இருக்கிறோம். இப்போதிருந்து இந்த ரமலானை அடைவதற்கான அடையாளங்களை எங்களிடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் தக்வாவை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், தக்வாவை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த ரமலானை நல்ல முறையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் தோழர்களே. இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யாருமே தக்வாதாரி கிடையாது, அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் யாருமே கிடையாது. அந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற போது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா, என் ரப்பே இறைவா, நான் உன்னிடத்தில் தக்வாவை கேட்கிறேன், நேர்வழியை கேட்கிறேன், தக்வாவையும் கேட்கிறேன் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால், அந்த அல்லாஹுடைய தூதர் அவர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகின்ற ஒரு மனிதரே அல்லாஹ்விடத்தில் தக்வாவை கேட்கிறார்கள் என்றால், நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் தோழர்களே. நாங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்தில் தக்வாவை கேட்க வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் போடாதவரை அந்த தக்வாவை உருவாக்குவது என்பது மிகவும் கடினமானது. அன்பிற்குரியவர்களே, தக்வா சரியாக இருந்தால், தக்வா அதிகமாக இருந்தால் எங்களுக்கு சுவனம் நிச்சயம். அல்லாஹ் குர்ஆனிலே எங்களை பற்றி சொல்லுகின்ற போது, எங்களுடைய மனிதர்களை வகைப்படுத்துவதை பற்றி சொல்லுகின்ற போது தக்வாவை வைத்துதான் அல்லாஹ் வகைப்படுத்துகிறான் தோழர்களே. அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார் என்பதை இறைவன் தேர்ந்தெடுக்கின்ற பண்பாக தக்வாவைத்தான் வைத்திருக்கிறான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தாக்கும், நிச்சயமாக உங்களில் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவர் தான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக எங்களிலே அன்பிற்குரியவர்களே, எங்களிலே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுபவர்கள் தான். எனவேதான் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த ரமலான் நாங்கள் சரியாக அடைந்து கொண்ட ரமலானாக இருக்க வேண்டும் என்றால் தக்வாவை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடக்கின்ற போது இன்றைய நாள் என்னுடைய தக்வாவினுடைய வளர்ச்சி என்ன, என்னுடைய உள்ளத்தில் தக்வாவினுடைய தாக்கம் என்ன, நான் இன்று நோற்ற நோன்பினுடைய தாக்கம் என்ன என்பதை சுய விசாரணை செய்தால் தப்பில்லை தோழர்களே, தப்பில்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசாரணை செய்கின்ற போது ஒவ்வொரு ரமலானையும் ஒவ்வொரு நோன்பையும் நாங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக நோக்க முடியும். கொஞ்சம் யோசனை செய்து வாருங்கள். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு ரமலானிலும் முதலாவது நோன்பில் பள்ளி நிறைவதை போல, முதலாவது நோன்பில் பள்ளி நிறைந்து வழிவதை போல கடைசி நோன்பில் இருப்பது கிடையாது. ஏன் கடைசி நோன்பு என்ன? ஒரு 10-15 நோன்பு என்று வருகின்ற போது எங்களுடைய பள்ளி வாயல்கள் நோன்பு வருவதற்கு முன்னால் இருந்த நிலைக்கே மாறிவிடுகிறது. எங்களுடைய தக்வா எங்கே தோழர்களே? முதலாவது நோன்பிலும் இரண்டாவது நோன்பிலும் தான் நாங்கள் பள்ளியில் நிறைந்து வழிவதா? நாங்கள் பள்ளியில் கூடுதலான நேரத்தை செலவிடுவதா? குர்ஆனோடு நாங்கள் எங்களுடைய தொடர்பை அதிகரித்துக் கொள்ளுவதா? அல்லாஹ்வோடு நாங்கள் பேசுகின்ற பேச்சை நாங்கள் அதிகரிப்பதா? அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கின்ற அந்த பிரார்த்தனையை நாங்கள் அதிகரிப்பதா என்று கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று இருக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்தின் பெரும் வீழ்ச்சிக்கான காரணம் எங்களிடத்தில் இல்லாத ஒரு இபாதத், எங்களிடத்தில் மறைந்து போன ஒரு இபாதத், நாங்கள் மறந்துவிட்ட மிகப்பெரிய ஒரு இபாதத் பிரார்த்தனை தோழர்களே. நாங்கள் எங்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்வதை என்று மறந்து விட்டோம். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். நாங்கள் எங்களையே கேட்டுக்கொள்ளுவோம்.
கடைசியாக நான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்தது எப்போது என்றால், ஞாபகம் இல்லை என்று நினைக்கின்ற அளவோ, ஞாபகம் மறந்துவிட்டேன் என்று சொல்லுகின்ற அளவோ நாங்கள் பிரார்த்தனையில் பின்னால் நிற்கிறோம் தோழர்களே. இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்துவோமே. முதலாவது நாள் நிறைந்து வழிந்ததை போல, முதலாவது நாள் நான் அதிகமாக பிரார்த்தனை செய்ததை போல, முதலாவது நாள் நான் அதிகமாக குர்ஆன் ஓதியதை போல, முதலாவது நான் பள்ளியிலே நான் பள்ளி புறாவை போல இருந்ததை போல நான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு இருந்து பார்ப்போமே. கடைசி வரைக்கும் நாங்கள் அந்த இபாதத்தை செய்து பார்ப்போமே. கடைசி வரைக்கும் அந்த பயத்தோடு நாங்கள் இந்த நோன்பை கடந்து பார்ப்போமே. நிச்சயம் நாங்கள் ஷவ்வாலினுடைய முதல் பிறை தென்பட்ட அறிவிப்பு எங்களுடைய செவிகளை அடைகின்ற போது உள்ளத்தில் ஒரு பூரிப்பு இருக்கும். இந்த ரமலானை நான் சரியாக பயன்படுத்தி இருக்கிறேன் என்று, இந்த ரமலானில் இந்த ரமலான் என்னை தக்குவாதாரியாக மாற்றி இருக்கிறது என்று உள்ளத்தில் எங்களுடைய உள்ளத்தில் பூரிப்பு இருக்கும் தோழர்களே. எனவேதான் இந்த ரமலான் கடந்த ரமலான்களை போல, கடந்து சென்ற பல ரமலான்களை போல இல்லாமல் இந்த ரமலான் என்னில் இறைவன் எதிர்பார்க்கின்ற தக்வாவை ஏற்படுத்துகின்ற ரமலானாக இருக்க வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும், அதற்கெல்லாம் அல்ல ரப்பு எனக்கும் உங்களுக்கும், என்னுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவுகள், உங்களுடைய உறவுகள் என்று அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டவனாக வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.